வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மனதிற்குள் இதுவரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கவலைகள் சாதாரணமான கவலைகளாக இருக்காது. ஆனால் அது யாருக்கும் தெரியாத கவலைகளாக இருக்கும். ஆனால் அது எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில யாரிடமாவது நீங்க கூறணும்னு நினைப்பீங்க. ஆனா கூறுனா அது நல்லா இருக்காது. நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய மனதிற்குள்ள சோகமான விஷயங்கள், மனவேதனைகள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீர்கள். அதே மாதிரி தான் இதையும் வைத்திருப்பீர்கள். ஆனால் வெளியில் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது சாரசாரையாக ஊட்டும். அந்த அளவுக்கு சில மனவேதனைகள் யாரிடமும் சொல்லாத அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி மனவேதனைகளை வெளியில் நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமான சில விஷயங்களாக இருக்கும். அதனால நீங்கள் யாரிடமும் பகிர முடியாமல் எங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கூட உங்களால கூற முடியாத சில விஷயங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்தே தீரும். பல நேரங்களில் நான் சொன்னால் யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற ஒரு சந்தேகத்தால் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய நண்பர்கள் யாரிடம் கூறினாலும் உங்களுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை அவங்க கவலையாக யாரும் நினைத்து வருத்தப்பட மாட்டாங்க. அதற்கு ஒரு தீர்வும் கூற மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று கூறிவிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்களும் சில உணர்வுகளும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அதனால் நீங்கள் யாரிடமும் கூறாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வைத்து கொண்டிருப்பீங்க. இந்த கவலைகள் உங்களை நாள் முழுவதும் துரத்தி கொண்டே இருக்கும். துரத்தி கொண்டு இருப்பது மட்டுமல்லாம என்ன செய்வது என்று தெரியாமல் எவ்வளவு சந்தோஷத்துடன் இருந்தாலும் இந்த கவலைகளை நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு கண்ணீரானது வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளும் சில எண்ணங்களும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். தூங்குகிற நேரத்தில் கூட மன அமைதியை உங்களுக்கு குலைத்து கொண்டே இருக்கும். நம்பியவர்களால் ஏற்பட்ட உள்ளார்ந்த காயங்கள் இன்னும் முழுமையாக ஆறாமல் உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்க எத்தனையோ நபர்களை நம்பியிருப்பீங்க. நீங்க நம்புனீங்க அப்படின்னா முழுமையாக நம்புவீங்க. அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்க பழக மாட்டீங்க. யாராவது உங்களிடம் உண்மையான பாசத்தை காமிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்களும் அந்த பாசத்துக்கு மயங்கிடுவீங்க. அதனால அவங்கள முழுமையா நம்பவும் செய்வீங்க. ஆனா அந்த நம்பியவங்களால் ஏற்பட்ட காயங்கள் இருக்கல்லவா, அது முழுமையாக ஆறாமல் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உங்களை உண்மையாக நேசிக்கிறார்கள் என்று நினைத்தவர்கள் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்த தருணங்கள் அதிகமாகவே இருக்கும். அது உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களுக்கு உடைந்திருக்கும். யாரெல்லாம் நீங்க உண்மையாக உங்களுக்கு இருக்காங்கன்னு நினைச்சீங்களோ அவங்களாம் உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் அவங்க மூலம் தான் வரும். ஆனா அவங்க உங்க கூடயே தான் இருப்பாங்க. எதுவும் தெரியாதது போல நடந்து கொள்வார்கள். ஆனால் பிற்காலங்களில் உங்களுக்கு அந்த ஒரு உண்மையானது தெரிய ஆரம்பிக்கும். அதனை நினைத்து நீங்கள் மிகவும் வருத்தம் அடைவீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். பண விஷயங்களில யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு நிலையானது உங்களுக்கு உருவாகியிருக்கும். ஏன் தெரியுமா? நான் பலவீனமாக தெரியக்கூடாது என்ற உங்களுடைய மனப்பாங்கு. அந்த மனப்பாங்கினால் மட்டுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பண பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், யார் கேட்டாலும் அதனை பற்றி நீங்க கூறவே மாட்டீங்க. ஏன் ஒரு சில நபர்கள் உங்களுடைய பெற்றோர்களிடம் கூட நீங்க கூற மாட்டீங்க. ஏன் கூறணும் அப்படின்னா நம்மளை அவங்க தப்பா நினைத்து கொள்வாங்க, நம்மளை பலவீனமா எடை போட்டு விடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனம். அந்த ஒரு மனம் இருப்பதால் எதையும் நீங்கள் யாரிடமும் கூறாமல் உங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நீங்கள் மட்டும் சுமக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் உங்களை அமைதியாகவே துன்பப்பட வைத்து கொண்டே இருக்கும். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களும் முழித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய குடும்ப பொறுப்பு காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தங்கள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட குடும்பத்துல அவ்வளவு பொறுப்புகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பொறுப்புகள்ல இருந்து எப்படி வெளிவரணும்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாம உங்களுக்குள்ள மன அழுத்தங்கள் ஏற்படும். பெற்றோர்களையும் உங்களால் எதிர்த்து பேச முடியாது. குழந்தைகளிடம் நீங்க கூறினாலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. உங்களை எதிர்த்து பேசுவாங்க. இதனால என்ன செய்வது என்று தெரியாம சில மன அழுத்தங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். பிறரின் தேவைகளை முன்னிலைப்படுத்துவீங்க. முன்னிலைப்படுத்தி நீங்க என்ன செய்வது என்று தெரியாம முழித்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ஆசைகளை நீங்க தள்ளி வைத்து விடுவீங்க. மற்றவங்க தான் முக்கியம்னு நினைத்து கொண்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை நீங்க பண்ணுவீங்க. ஆனா உங்களுடைய ஆசைகள், உங்களுக்கான வேலைகள் இது அனைத்தையும் தள்ளி போட்டு விடுவீங்க. ஆனால் இது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நன்றாகத்தான் இருக்கும். பிற்காலத்தில் இதனை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க. அந்த ஒரு நாள்ல எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணியிருந்தா என்னுடைய வாழ்க்கை இந்த நாள்ல நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையில வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள் நிச்சயமா இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு புரிந்து கொள்ளாதவர், மதிக்காதவர் அல்லது பிரிவால் ஏற்பட்ட காயங்கள் உங்களை இன்னும் துரத்தி கொண்டே இருக்கும். அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாது. உங்களுடைய பிடிவாதம் பல நேரங்களில் உங்களுடைய பலமாக இருந்தாலும் சில சமயங்களில் அதுவே உங்களுக்கு இழப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிந்த நபர்கள், பிரிந்த உறவினர்கள், உங்களுடைய காதல் வாழ்க்கையோ எல்லாமே பிரிந்ததற்கு காரணமாக இருந்தது உங்களுடைய பிடிவாதம். நீங்க பிடிவாதம் பிடித்து விட்டீங்க அப்படின்னா அது நடக்காமல் அந்த ஒரு பிடிவாதத்தையும் உங்களுடைய மனதையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. இதனால எவ்வளவோ இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும்.
நான் சொல்வதுதான் சரி என்ற ஒரு மனநிலை சில உறவுகளை தள்ளி வைத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுக்கு பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும். பிறர் புரிந்து கொள்ளாத தனிமை உங்களை எந்த அளவுக்கு பாதித்தது தெரியுமா? கூட்டத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் தனியாகவே உணர்ந்திருப்பீங்க. என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பில்லாத காயங்கள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். நீங்க செய்ததற்கு பாராட்டு கிடைக்காத தருணங்கள் உங்களுடைய மனதை சோர்வடைய செய்திருக்கும். நீங்க எத்தனையோ நபர்களுக்கு கேட்காமல் கூட உதவி பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த உதவிக்கு ஏற்ற ஒரு நன்றியானது கிடைத்திருக்காது. மீண்டும் அவர்களிடம் நீங்கள் ஏதாவது உதவி கேட்டு போனீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருக்கும். உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஏன் உங்களுக்கு துணையாக இல்லை அப்படின்னு நீங்க பலமுறை கேள்வி எழுப்பி கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனால் உண்மையில் அவர் உங்களை சோதனை செய்து உங்களை மேலும் வலிமையான ஒரு நபராக மாற்றி கொண்டிருந்தார். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. கடந்த கால நினைவுகளை மறக்க முடியாமல் நீங்கள் இன்னும் துன்பப்படுவது உண்மைதான். அது உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்த அனுபவங்களால் தான். பிறருக்காக உங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுத்தது உங்களுடைய நல்ல மனசுக்காக. ஆனா அதுவே உங்களுக்கு சில நேரங்கள்ல வருத்தமா மாறி இருக்கும். வெளியில பலமாக இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய சோர்வு உங்களை பலமுறை உடைத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்கள் முழித்து கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருந்தது. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு முக்கியமான நாள், இது முக்கியமான காலம் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றமானது ஆரம்பமாகும். இதுவரை முன்னேற்றம் கிடைத்த உடனே அந்த ஒரு முன்னேற்றம் பாதியில் நின்றுவிடும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் தானாகவே ஒரு தீர்வை காணும். அந்த ஒரு தீர்வின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். பழைய சிக்கல்கள் கூட உங்களுக்கு பாடமாக மாறி புதிய வாய்ப்புகளை உங்களுக்குள்ள உருவாக்கும். அந்த வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறிவிடும். குடும்பத்துல உங்களுக்குள்ள ஒற்றுமையானது அதிகரிக்கும். ஒற்றுமை அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தங்கள் குறைந்து பரஸ்பர புரிதலானது உங்களுக்குள்ள கிடைக்கும். புரிஞ்சு எல்லாத்தையும் நீங்க நடந்து கொடுவீங்க. யாரிடம் எப்படி இருக்கணும், யாருக்காக இனிமேல் நீங்க வேலைகளை செய்யணும், யாருக்காக உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறத புரிந்து நீங்க நடந்து கொடுவீங்க. நடந்துக்கிட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டே தான் இருக்கும். திருமண வாய்ப்பு காத்திருந்தவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி வருவதற்கான காலம் இந்த ஒரு காலமாக இருக்கும். உறுதியான உறவுகளும் இனிமேல் உருவாகிவிடும். உங்களுக்கு திருமணம் நடக்காமல் ஏதாவது பொருத்தங்கள் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு காலத்தில் பொருத்தங்கள் நன்றாக அமைந்து திருமணம் மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அமையும். எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல வரன் பாருங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த ஒரு வரனாக நிச்சயமாக மாறும். எதிரிகள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மெதுவாக விலக ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாத ஒரு நிலையானது உங்களுக்குள்ள உருவாகும். அதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். எந்த விதமான ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அந்த விதமான செயல்களுக்கு போகிறேன்னு நீங்கள் பார்க்காம யாருக்காகவும் போகாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பை போட்டு கொண்டே இருங்க. நிச்சயமாக இன்னும் சில நாட்கள் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில நாட்களில் உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக வளர்ந்துவிடும். அதை யாராலும் தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சிக்கு நிச்சயமாக சென்றுவிடும். உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் இப்போது முழுமையாக உங்கள் பக்கம் திரும்ப இருக்கிறார். இதனால் அவர் உங்களுக்கு வசதி, சந்தோஷம், மன நிம்மதி ஆகியவற்றை அதிகரித்து கொண்டே இருப்பார். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இனிமேல் நிலையான பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அவை உங்களுடைய வாழ்க்கையை உறுதியாக முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ஒரு காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு பலனானது இருக்கும். பணநிலை மெதுவாக உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். சேமிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களின் உழைப்புக்கு இனி மதிப்பானது கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடும் உங்களுக்கு அதிகமாகிவிடும். இது வரைக்கும் ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் பொழுது ஆன்மீகத்துல உங்களுக்கான ஒரு ஈடுபாடானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய மனதை அது அமைதியாக்கிவிடும். நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நிறைவேறி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நீங்க இதுவரை அனுபவித்த எல்லா வழிகளும் வீண் போகவில்லை. அது இன்னும் உங்களை வலிமையாக்கி கொண்டுதான் இருக்கிறது. அவை உங்களை இந்த நல்ல காலத்திற்கு தயார் செய்து வைத்திருக்கிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை, நிம்மதி மற்றும் வளர்ச்சி இது அனைத்தும் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த ஒரு காலத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம
நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.